இந்த வருடம் ஃபுல்லாக பணமழை தான். இந்த வருடம் ஃபுல்லாக வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை, திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் போன்ற எதெல்லாம் அனுகிரகமோ வாழ்க்கையில் இதற்காக ரொம்ப காத்துட்டு இருந்தேன் குருஜி. எனக்கு இந்த விஷயம் எப்போ கிடைக்கும்னு எனக்கு தெரியல என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் ராசிக்காரர்களுக்கு 10ல் இருக்கக்கூடிய ஒரே சந்தோஷம் என்னன்னா, 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார், தனஸ்தானத்தை பார்க்கிறார், பணவரவு என்பது அதிகமாகும். 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது என்னன்னா வீடு, மாடு, மனை. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் வேலை விஷயம் ரொம்ப உயிர் ஊசலாடுற மாதிரி வேலை விஷயம் இப்படி ஊசலாடிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக டைமுக்கு போங்க, டைமுக்கு வாங்க, எது கேட்டாலும் ஃபார்முலா பதில் சொல்லுங்க. இதை பண்ண முடியுமா? பண்ணலாம் சார், முயற்சி பண்ணுறேன் சார், ட்ரை பண்ணுறேன் சார், ஐயா வணக்கம் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. இப்படியே டீல் பண்ணிங்கன்னா உங்கள் வண்டியும் ஓடும். இல்லைன்னா உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2025 புத்தாண்டு பிறக்கப் போகிறது. திரும்பி பார்த்தா எப்படி நாட்கள் ஓடிச்சுன்னே தெரியல குருஜி. அப்படியே 2024 வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள 2025 வரப்போகுது. எல்லாரும் சொல்ற வார்த்தை தான். இந்த 2025 ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் ஏதேனும் ஒரு பயிற்சி நடக்கும். ஒன்று சனி பயிற்சி நடக்கும், இல்லை குரு பயிற்சி நடக்கும், அல்லது ராகு கேது பயிற்சி நடக்கும். ஏதாவது ஒன்று நடக்கும். அந்த வகையில் ஒருத்தருக்கு நல்லது நடக்கும், ஒருத்தருக்கு கெட்டது நடக்கும், அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் இந்த வருடம் மட்டும்தான் 3 பயிற்சிகளும் ஒரு சேர நடக்கிறது. குரு பயிற்சி நடக்கிறது, சனி பயிற்சி நடக்கிறது, ராகு கேது பயிற்சி நடக்கிறது. இந்த 3 பயிற்சிகளும் பல முத்தாய்ப்பான நல்ல விஷயங்களை வாரி வழங்க போகிறது. இந்த வருடம் ஃபுல்லா பணமழை தான். இந்த வருடம் ஃபுல்லா வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை, திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் போன்ற எதெல்லாம் அனுகிரகமோ வாழ்க்கையில் இதற்காக ரொம்ப காத்துட்டு இருந்தேன் குருஜி. எனக்கு இந்த விஷயம் எப்போ கிடைக்கும்னு எனக்கு தெரியல என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் அந்த வரம் இந்த வருடத்தில் கிடைக்கும். இந்த வரம் தருவதிலே முக்கியமான ஆளாக கருதப்படுபவர் யார் என்றால் குரு. காரணம் என்னன்னா, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி என்னன்னா, குரு பலம் வந்தாச்சா? கல்யாணமாக போகுது, குரு பலம் வந்தாச்சா? குழந்தை பிறக்க போது குரு பலம் இருக்கா? நம்ம கேட்குறோமா இல்லையா? குரு பலம் இருக்கா? ஒரு வித்யை, ஒரு தொழில் தொடங்க குரு பலம் இருக்கா? அந்த குரு பலம் என்பது அத்தனை ஒரு உயர்ந்த விஷயமாக கருதப்படுகிறது. அந்த குரு பயிற்சி வருகின்ற மே 15ஆம் தேதி, அதாவது 2025 மே 15ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கவிருக்கிறது. இந்த குரு பயிற்சி மே 15 நடந்து முடிந்த பின்பு நிறைய ராசிகளுக்கு நற்பலன்களை, பொதுவாகவே இந்த வருடம் இந்த கேந்திர பலம் பெற்று குரு விளங்குகிறார். புதனுடைய வீட்டில் இருக்கிறார். புதனுடைய வீடு அப்படிங்கிறது என்னன்னா, இந்த பக்கம் மீனம், அதுல சனி இருக்கார், இந்த பக்கம் மிதுனத்துல புதன் இருக்கார், மிதுனத்துல குரு இருக்கார். அப்போ மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பலன்களை வாரி வாரி தரப்போகிறார். கேந்திர பலம் பெற்ற குரு பகவான். ஸோ அவ்வகையிலே இந்த 15ஆம் தேதி மே 15 குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்கு செல்லுகிறார். இந்த மிதுன ராசியில் நடக்கவிருக்கின்ற குரு பயிற்சி யாருக்கெல்லாம் யோகங்களை தரப்போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்ப்போம். இந்த குரு பயிற்சி பலன்களை கேட்டதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றங்களும் ஏற்றங்களும் திருப்பங்களும் உண்டாக போகிறது. ஐ எம் ஷூர். அவ்வகையிலே கன்னிராசிக்காரர்களுக்கான 2025 புத்தாண்டு பலன்கள். சார், புத்தாண்டு பலன்கள் மட்டுமல்ல, குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு குரு எங்கே வருகிறார் என்றால் 10ஆம் வீட்டிற்கு வருகிறார். 10ஆம் வீட்டிற்கு குரு பகவான் வந்தால் என்ன ஆகும்? 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். சார், உங்களுக்கு நாங்கெல்லாம் எங்களுடைய கஷ்டத்தை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? சிரிப்பா இல்லை சார். 10ஆம் வீட்டிற்கு குரு வந்தா என்ன ஆகும்னா, தேவையில்லாத அவப்பெயர்கள் ஏற்படும். சார், ஒரு பேராசிரியர் இருக்கார். அந்த பேராசிரியர் என்ன பண்றார்? ஒரு இதுக்கு ரயில்வே நிலையத்துக்கு போறார். அங்க பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கு. அந்த இடத்துல ஒரு என்ன பண்ண ரயில்வே போலீஸ் இருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐ வந்து இந்த பேராசிரியருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. வாங்க சார், உங்க பட்டிமன்றம்லாம் பார்த்துருக்கேன், உங்களை என்ன கூட நிறைய பேர் கேட்பாங்க சார், உங்களை நாங்கள் அந்த ஷோவில் பார்த்துருக்கோம், இந்த ஷோவில் பார்த்துருக்கோம். போலீஸ்காரங்களாம் கேட்பாங்க. தூரத்தில் நின்று பார்க்குறவங்களுக்கு எப்படி தோணும்? போலீஸ் நம்மளும் விசாரிக்கிற மாதிரியே இருக்கும். அப்போ இவர் கேட்பார், கேட்டு என்ன பண்ணியிருக்காரு, நீங்கள் வாங்க உள்ளே வாங்க, ஸ்டேஷனுக்குள்ளே வந்து உட்காருங்கன்ட்டு. நான் தான் இந்த ட்ரெயினுக்கு கார்டு, நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன், ஒரு நிமிஷம் இருங்கன்னு மாற்று துணி, ஒரு நாளைக்கு ஒரு தடவை வீட்டுக்கு போகிற போல இருக்கு. ஸோ 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. சரி, ஒரு பெஞ்சில் உட்காரச்சிட்டு உள்ளே போய் ட்ரெஸ் மாற்ற போயிருக்காரு. அந்த பெஞ்சில் ஒருத்தன் உட்காந்துருக்கான், ஒரு சின்ன பையன். அவன் என்ன கேட்குறான் பேராசிரியர்கிட்ட, ஆமா நீ என்ன கேஸு அப்படின்னு இருக்கான். அதுக்கு இவர் சொல்லியிருக்கார், இல்லை தம்பி அதை விடுங்க, நீங்கள் என்ன கேஸு? அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, நான் பிளாட்பாரத்தை தாண்டிட்டேன், என்னை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு இவர் சொல்லியிருக்கார். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது எஸ்ஐயும் அந்த இன்ஸ்பெக்டரும் வராங்க. வரும்பொழுது என்ன ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பேராசிரியர் எல்லாம் பேசிட்டு,
அந்த யார் வந்து இவனோ அந்த பையனை கூப்பிட்டு இங்கே பாரு இனிமேல் நீ பிளாட்பாரத்தெலாம் தாண்டக்கூடாது, நீ கிளம்பு போ அப்படின்னு துரத்திட்டார். அந்த பையன் அப்படி சுற்றி வந்து பேராசிரியர்கிட்ட சொல்கிறான், இங்கே பாரு தப்பை ஒத்துக்க, இன்ஸ்பெக்டர் நல்லவர் மன்னித்து விட்டுறாரு அப்படின்னு சொல்லியிருக்கான். சரின்ட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போனால் எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டாங்க, பேராசிரியரோட 2 பேக்கை அவங்க 2 பேரும் தூக்கிட்டாங்க. பேராசிரியர் நீங்கள் நடந்து வாங்க, நாங்கள் தூக்கிட்டு வரோன்ட்டு தூக்கிட்டு வராங்க. இப்போது இந்த சீன் எப்படி இருக்குது பாருங்கள். இவர் நடந்து வராரு, இவருடைய 2 பேக்கையும் 2 பேர் தூக்கிட்டு வராங்க. ட்ரெயினில் உட்காந்துருக்கிற ஒரு பாட்டி சொல்கிறாங்களாம் அவரை பார்த்து, இதுக்காக தான் இந்த யூடியூப்பில் பேசுகிறவங்கலாம் நம்பவே கூடாது. அது என்ன நினச்சிக்கிச்சு, இவரை கைது பண்ணி கூட்டு போகிறதா நினச்சிக்கிச்சு. உங்களுக்கு இப்படி தான் அந்த 10ல் இருக்கக்கூடிய குரு பகவானால் தேவையில்லாத அவப்பெயர்கள். ஒரு படத்தில் வடிவேலு சொல்கிற மாதிரி, நீ அமைதியாயிரு தெய்வமே, நீ ஏன் தெய்வமே நேராக வந்த அப்படிங்கிற மாதிரி பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும், பார்த்தீங்களா தலைக்கு என்ன கெத்த, பார்த்தீங்களா உள்ளே என்ன திட்டு வாங்குறோம் நமக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி 10லே குரு வந்தால் நீயே வேலையை விட்டு போறியா, இல்லை நாங்களே உங்களை வேலையை விட்டு அனுப்பட்டுமா? இதே தான் திருப்பி திருப்பி கேட்பாங்க உங்களை, நீயே உன்னை வேலையை விட்டு போறியா, நானே உங்களை வேலையை விட்டு அனுப்பட்டுமா? ஸோ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு இது போன்ற இம்சைகள்லாம் ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ஃபார்மலாக யாருக்காவது ஃபோன் பண்ணுறீங்கன்னா, மேனேஜர் சார் இருக்காரா, இன்னார் இருக்காரா, அவர் வந்துட்டாரா இப்படி கேட்கணும். அவருக்கு நீங்கள் சிட்டுக்குருவின்னு பேர் வச்சுருக்கீங்கன்னா அதை போய் ஃபோனில் தைரியமாக கேட்டு அது அவருக்கு அதிலே விழுந்துடும். சிட்டுக்குருவி வந்தாச்சா, சிட்டுக்குருவி தான் ஃபோனே எடுத்துருப்பாரு, கையோட மாட்டிவீங்க. உங்களுக்கு இந்த வருஷம் வர வேண்டிய ப்ரொமோஷன் அந்த ஆளை தேவையில்லாமல் ஹட் பண்ணிட்டீங்க, அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் வரும், அந்த மாதிரி ஆக்கி விட்ருவாங்க. ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு 10ல் இருக்கக்கூடிய ஒரே சந்தோஷம் என்னென்னா, 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார், தனஸ்தானத்தை பார்க்கிறார், பணவரவு என்பது அதிகமாகும். 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது என்னன்னா வீடு மாடு மனை. ஸோ ப்ரமோஷன் போன்றவை, உங்களுடைய உயர்கல்வி உயர் பதவி போன்றவற்றை குரு பகவான் பார்க்கிறார். இப்போ உயர்கல்வி உயர் பதவி என்பது அதிகமாகும். குரு பகவான் 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா ரண ருண ரோக சத்துருஸ்தானம். அதை குரு பகவான் பார்க்கும்போது வியாதி கடன் கஷ்டம் போன்றவையெல்லாம் சரியாகிறது. குரு பகவானுடைய 9ஆம் பார்வையால் இத்தனை நல்ல விஷயங்கள் ஏற்படுகிறது. ஆக கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் வேலை விஷயம் ரொம்ப உயிர் ஊசலாடுற மாதிரி, வேலை விஷயம் அப்படி ஊசலாடிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக டைமுக்கு போங்க, டைமுக்கு வாங்க, எது கேட்டாலும் ஃபார்முலா பதில் சொல்லுங்கள். இதை பண்ண முடியுமா, பண்ணலாம் சார், முயற்சி பண்ணுறேன் சார், ட்ரை பண்ணுறேன் சார், ஐயா வணக்கம் ஐயா வாழ்த்துக்கள் ஐயா, இப்படியே டீல் பண்ணிங்கன்னா உங்கள் வண்டியும் ஓடும், இல்லைன்னா கஷ்டம். ஆக கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த குரு பயிற்சியை கையாள வேண்டும். 100க்கு 85 மார்க். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.